கோமதி மீனா கிட்ட சொல்றாங்க, என்ன குழம்பு போட போறீங்க? நீங்களே சொல்லிருங்களேன். விசேஷம்னு தெரிகிற அளவுக்கு ஒரு சின்ன குழம்பா போடுங்க, கலர் பொடி எல்லாம் தூவுங்க. குழலி தண்ணிய ஊத்தி கோலத்தை அழிக்கிறாங்க. கோமதி கிட்ட சொல்றாங்க மீனா, சின்ன குழம்பா இருக்குன்னு. கோமதி சொல்றாங்க, பெரிய குழம்பா தானே இருந்துச்சு, என் தம்பிக்கு கல்யாணம் நடக்க போகுது, நல்லா பெரிய குழம்பா போடணும்ல அப்படின்னு குழலி சொல்றாங்க. போட்டோ முடிச்சிடுறாங்க. எல்லாரும் புது ட்ரெஸ் போட்டு ரெடி ஆயிட்டாங்க. குழலி சொல்றாங்க, 5 ரூபா 10 ரூபா நகை மாதிரி இருக்குன்னு ராஜியும் மீனாவையும் பார்த்து சொல்றாங்க. ஓடி போனா வீட்டுல எப்படி நகை கொடுப்பாங்க? அதிரே சொல்றாரு, போட்டிருக்க நகையிலயோ ட்ரெஸ்லயோ மதிப்பு இல்லக்கா, அம்மா நடந்துக்கிறதுலதான் இருக்கு அந்த மதிப்பு. டே எனக்கு தெரியாம போச்சு அக்கா, அண்ணன் தலை களைஞ்சிருக்கு, அதை சரி பண்ணி விடுக்கா. கோமதி அவங்க 2 மருமகளை கூட்டிட்டு போறாங்க. கோமதி சொல்றாங்க, அரசியோட நெக்லஸ் தான், 2 பேரும் போடுங்க. இப்ப பாருங்க 2 பேரும் லட்சணமா இருக்கீங்க. பாண்டியன் சொல்றாரு, இங்கேயே ஒரு போட்டோ எடுத்துட்டு போயிருவோமே. போட்டோகிராஃபரை வச்சு இங்கேயே ஒரு போட்டோ எடுத்துக்கிறாங்க எல்லாரும். கோமதி அவங்க அம்மா கிட்ட சொல்றாங்க, சரவணனுக்கு நிச்சயதார்த்தம், நல்லா இருங்கன்னு சொல்றாங்க. பாண்டியன் சொல்றாரு, நம்ம நல்ல விஷயமா கிளம்புறப்ப எதிர்த்து வீட்டுக்காரங்க நிப்பாங்களே வெளியே, என்னமோ ஒரு பயலும் காணுமே, சும்மா எல்லாம் வந்து நிக்க மாட்டாங்க, உன் குடும்பம் நாசமா போகணும்னு சொல்லுவாங்க, மகனுக்கு கல்யாணமே நடக்காதுன்னு வார்த்தை எழுதி தெளிப்பாங்களே, எங்க போயிட்டாங்க, ஆளையும் காணுமே. கோமதி சொல்றாங்க, கிளம்பலாங்க, நாளை பார்க்கலாம். இன்று ஆப்கானிஸ்தானின் தலைநகரம் காபூல். நாளை சந்திப்போம்.